வாழ்வின் 7 வருட சுழற்சி. வாழ்க்கை ஒரு உள் வடிவமைப்பை கொண்டுள்ளது. இதை புரிந்து கொள்வது நல்லது. 7 வருடங்களுக்கு ஒருமுறை உடலும் மனமும் நெருக்கடி மூலம் ஒரு மாறுதலுக்கு உட்படுகிறது. ஒவ்வொரு 7 வருடங்களுக்கும் உடலின் அனைத்து செல்களும் மாறுகிறது, புதுப்பிக்கப்படுகின்றன. உண்மையில் நீ 70 வயது வாழ்ந்தால் 10 தடவைகள் உனது உடல் இறந்துவிட்டது. ஒவ்வொரு 7வது வருடமும் அனைத்தும் மாறுகிறது. பருவகாலம் மாறுவதைப் போல 7வது வருடத்தில் சுழற்சி நிறைவடைகிறது. பிறப்பிலிருந்து இறப்பிற்கு செல்லும் வட்டம் 70 வயதில் பூர்த்தியாகிறது. 10 பாகங்களில் முடிகிறது. உண்மையில் மனிதனின் வாழ்க்கை குழந்தை பருவம், இளமை, முதுமை என பிரிக்கப்படக்கூடாது. அது விஞ்ஞான ரீதியானது அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு 7 வருடத்திலும் புது வயது, புது படி ஆரம்பிக்கிறது. முதல் 7 வருடங்களில் குழந்தை தன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு ஏதோ அதுதான் உலகமே என்பது போல இருக்கும். குடும்பம் முழுவதும் குழந்தையை கவனிக்கும். அதனுடைய தேவை என்னவோ அது உடனடியாக நிறைவேற்றப்படும். இல்லாவிடில் குழந்தைக்கு ஆத்திரம், அழுகை, கோபம் வரும். அவன் ராஜா போல வாழ்கிறான். அம்மா, அப்பா எல்லோரும் பணியாட்கள். முழு குடும்பமும் அவனுக்காக மட்டுமே இருக்கிறது. அவன் நினைப்பது ஒரு வகையில் பிரபஞ்சத்தின் உண்மைதான். நிலவு அவனுக்காகவே உதிக்கிறது. சூரியன் அவனுக்காகவே வருகிறது. பருவகாலம் அவனுக்காக மாறுகிறது. ஒரு குழந்தை முதல் 7 வருடங்கள்தான் என்ற நினைப்போடு, தன்னை பற்றிய நினைவோடு தான் இருக்கும். மனோ தத்துவர்களை கேட்டால் ஒரு குழந்தை முதல் 7 வருடங்கள் தனக்குத்தானே திருப்தியாயிருக்கும். அதற்கு யாரும் எதுவும் தேவையில்லை, அதுவே திருப்தியாயிருக்கும் என்பார்கள். 7 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாறுதல். குழந்தை இனியும் தன் நினைப்போடு இருக்காது. அவன் எக்ஸென்ட்ரிக். அதன் பொருள் மையத்திலிருந்து வெளியேறுதல். அவன் அடுத்தவர்களை நோக்கி நகர்கிறான். மற்றவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். நண்பர்கள், சுற்றம். இப்போது அவனுக்கு அவன் அவ்வளவு முக்கியமில்லை. வெளியுலகம், மற்றவர்களிடம் ஈடுபாடு வருகிறது. அடுத்தவர் என்பது யார் என தெரிந்து கொள்ளும் சாகசத்தில் ஈடுபடுகிறான். ஆராய்ச்சி ஆரம்பமாகிறது. 7 வருடங்களுக்கு பிறகு குழந்தை ஒரு கேள்வியாளன் ஆகிறான். அவன் ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்கிறான். லட்சம் கேள்வி கேட்கிறான். அவன் அப்பா, அம்மா அவரிடம் விடாமல் அவர்களுக்கு சலித்து போகும் வரை கேள்வி கேட்கிறான். ஒரு தொந்தரவாக மாறிப்போகும் அளவிற்கு கேள்வி. அவனுக்கு அடுத்தவர் என்ன என அறிவதில் இந்த உலகின் ஒவ்வொன்றும் ஆர்வமாகிறது. ஏன் மரம் பச்சையாக இருக்கிறது? ஏன் கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினார்? ஏன் இது இப்படி இருக்கிறது? அவன் மேலும் மேலும் தத்துவவாதியாகிறான். கேள்வி கேட்டு விமர்சனம் செய்து பொருட்கள் என்னென்ன என தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறான். அவன் உள்ளே என்ன இருக்கிறது என பார்ப்பதற்காகவே பட்டாம்பூச்சியை கொல்கிறான். எப்படி வேலை செய்கிறது என பார்ப்பதற்காக பொம்மையை நாசம் செய்கிறான். கடிகாரத்தை உடைக்கிறான். எப்படி சத்தமிடுகிறது என பார்ப்பதற்காக அவனுக்கு அடுத்தவர்கள் மேல் ஈடுபாடு வருகிறது. ஆனால் அந்த ஈடுபாடு அதே இனத்தின் மீதுதான் வருகிறது. வேறுபட்ட பாலின் மேல் வருவதில்லை. அப்படி சிறுமிக்கு சிறுவன் மீதோ, சிறுவனுக்கு சிறுமி மீதோ ஈடுபாடு இருக்கும் சிறுவர் சிறுமிகளை மனோதத்துவ நிபுணர்களும் மனோதத்துவ மருத்துவர்களும் ஓரின சேர்க்கையாளர்கள் என குறிப்பிடுகின்றனர். 14 வருடங்களுக்கு பிறகு 3வது கதவு திறக்கிறது. அவனுக்கு பையன்கள் மேல் ஆர்வம் இருப்பதில்லை. பெண்களுக்கு பெண்கள் மேல் ஆர்வம் வருவதில்லை. அவர்கள் இருப்பது சரிதான், ஆனால் ஆர்வம் வருவதில்லை. அதனால்தான் 7 வயதிலிருந்து 14 வயதிற்குள் ஏற்படும் நட்பு மிக ஆழமாக இருக்கிறது. வாழ்வில் அதுபோன்ற நட்பு மறுபடியும் நிகழ்வதே இல்லை. இத்தகைய நண்பர்கள் எப்போதும் நண்பர்களாகவே இருப்பார்கள். அது ஒரு ஆழமான பிணைப்பு. நீ மற்றவர்களுடனும் நட்பு ஏற்படுத்தி கொள்வாய். ஆனால் அது தொடர்பாக ஒரு அறிமுகமாக மட்டுமே இருக்கும். 7லிருந்து 14 வயதிற்குள் ஏற்பட்டது போன்ற ஆழமான நிகழ்வாக அது இருக்காது. ஆனால் 14 வயதிற்கு பிறகு பையன்களுக்கு பையன்களிடம் ஈடுபாடு வருவதில்லை. எல்லாமும் சரியாக நடந்தால், எங்கேயும் சிக்கிக் கொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு பெண்களிடம் ஈடுபாடு எழுகிறது. இப்போது அவன் இயற்கை உணர்வு உந்துதலுக்கு மாறுகிறான். மற்றவர் என்பது பெயரளவில் இல்லாமல் உண்மையில் அடுத்த இனத்தின் மீது ஈடுபாடு எழுகிறது. ஏனெனில் பையன் அடுத்த பையன் கூட நட்பாகும்போது அவனைப் போலவே உள்ள, ஆனால் அவன் அல்லாத மற்றவர் மீதுதான் ஆர்வம். ஒரு பையன் பெண்கள் மீது ஈடுபாடு கொள்ளும்போது அது உண்மையிலேயே எதிர்மறையாக உண்மையான அடுத்தவராக மாறுகிறது. ஒரு பெண் பையன் மீது ஈடுபாடு கொள்ளும்போது இங்குதான் உலகம் என்பது நுழைகிறது. 14 வயது ஒரு மாற்றமடையும் வயது. காமத்தை பற்றிய சிந்தனை, கனவுகளில் உடலுறவுகள் இயல்பாகிறது. காதல் கவிதை எழுதுகிறது. 14 வயது என்பது மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் வயது. காமம் இயல்பாகும். காமத்தை பற்றி சிந்தித்தல், கனவுகள், உடலுறவு சம்பந்தமாக மாறுதல் இயல்பாகிறது. பையன் இப்போது ஆணாகிறான்.
கவிதை, காதல் எழுகிறது. அவன் உலகத்தில் கலக்கிறான். 21வது வயதில் எல்லாமும் சரியாக சென்றால் அந்த குழந்தை இயல்பானது அல்லாமல் எதையாவது செய்ய இந்த சமுதாயத்தால் கட்டாயப்படுத்தப்படாமல் இருக்குமேயானால் 21வது வயதில் அந்த குழந்தை காதலை விட குறிக்கோள் மீது ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறது. அவனுக்கு அரண்மனை, பெரிய கார் தேவைப்படுகிறது. அவன் ஒரு வெற்றியாளனாக, முதலமைச்சராக, ஒரு பில்கேட்ஸாக விரும்புகிறான். லட்சியங்கள் முதன்மை பெறுகின்றன. எதிர்காலத்திற்கான ஆசை வெற்றி பெற்றவராக இருக்க, போட்டியாளராக இந்த கஷ்டத்திலும் எப்படி முன்னேறுவது என்பதே அவனது குறிக்கோளாக இருக்கிறது. இப்போது அவன் இயற்கையின் உலகில் மட்டுமல்லாமல் மனித மனதின் உலகில் சந்தைக்குள் நுழைகிறான். பைத்தியக்கார உலகில் நுழைகிறான். இப்போது இந்த சந்தை மிக முக்கியமான விஷயமாக மாறுகிறது. இவனுக்கு முழு இருப்பும் பணம், பதவி, மரியாதை இந்த சந்தையை நோக்கி பாய்கிறது. எல்லாமும் சரியாக நிகழுமானால் நான் மிகவும் இயல்பான இயற்கை நடைமுறையை பற்றி கூறுகிறேன். 28வது வயதில் சவாலான வாழ்க்கையை எதிர்கொள்வதை நிறுத்திவிடுகிறான். 21வது வயதிலிருந்து 28வது வயது வரை ஒருவன் சவாலாக வாழ்கிறான். 28வது வயதில் எல்லா ஆசைகளும் நிறைவு செய்ய முடியாதவை என்பதை அறிந்து கொள்கிறான். பல ஆசைகளுக்கு வாய்ப்பே இல்லை என்பது அவனுக்கு புரிகிறது. நீ ஒரு முட்டாளாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை தொடர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் புத்திசாலியான மனிதனுக்கு 28வது வயதில் மற்றொரு கதவு திறக்கிறது. சவாலிலும் லட்சியங்களிலும் ஈடுபாடு குறைந்து வசதியிலும் பாதுகாப்பிலும் ஈடுபாடு வருகிறது. அவர்கள் நிலை கொள்ள ஆரம்பிக்கின்றனர். 28வது வயதில் ஹிப்பியிசம் முடிவுக்கு வருகிறது. 28இல் ஹிப்பிகள் கூட பாதுகாப்பை ஆரம்பிக்கின்றனர். புரட்சியாளர்கள் இப்போது புரட்சியாளர்கள் அல்ல, அவர்கள் நிலைப்பட ஆரம்பிக்கின்றனர். ஒரு வசதியான வாழ்க்கையை, ஒரு சிறிது சேமிப்பை தேட ஆரம்பிக்கின்றனர். அவர்கள் வெற்றியாளர்களாக விரும்புவதில்லை. அந்த ஆர்வம் இப்போது இல்லை. அவர்களுக்கு இப்போது வசிக்க ஒரு சிறிய வீடு, பாதுகாப்பான நிலையான இடம் தேவை, ஒரு சிறிதளவு சேமிப்பு, எப்போதும் கையிருப்பு இருப்பது போல பார்த்து கொள்கிறார்கள். 28வது வயதில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறார்கள். இப்போது நிலைப்பட ஆரம்பிக்கின்றனர். இப்போது நாடோடியாக இருக்க மாட்டான். அவன் ஒரு வீட்டை வாங்கி அதில் வசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் நாகரிகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் இப்போது ஒரு நகரத்தின், ஒரு கட்டமைப்பின் அங்கமாகிறான். அவன் நாடோடியோ பரதேசியோ அல்ல. மக்கள் 28வது வயதில் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள். நிலைப்பட ஆரம்பிக்கின்றனர். இப்போது அவர்கள் நாடோடிகள் அல்ல. அவன் இமயமலைக்கோ கோவாவிற்கோ போவதில்லை. அவன் எங்கும் போக மாட்டான். தேவையான அளவு சுற்றியாகிவிட்டது, முடிந்துவிட்டது. அவன் இப்போது நிலைப்பட ஓய்வாக இருக்க விரும்புகிறான். 35வது வயதில் வாழ்வு அதன் பாதி நிலையை அடைகிறது. வட்டத்தில் பாதி முடிந்தது. சக்தி வடிய ஆரம்பிக்கிறது. இப்போது ஆண் பாதுகாப்பிலும் வசதியிலும் ஆர்வம் கொள்கிறான். அவன் சமய நெறியில் ஈடுபடுகிறான். அவன் இப்போது புரட்சியில் ஈடுபாடு கொள்ளாதது மட்டுமல்ல, புரட்சிக்கு எதிராகவும் இருக்கிறான். அவன் இப்போது மாறுதலுக்கு எதிரானவனாக, நிலையானது வேண்டுபவனாக இருக்கிறான். அவன் எல்லா மாற்றங்களுக்கும் எதிரானவனாக இருக்கிறான். அவன் அவனது கௌரவத்தை நாடுகிறான். அவன் இப்போது நிலை பெற்றிருக்கிறான். இதில் 7வது மாற்றம் நிகழ்ந்தால் எல்லாமும் மாற்றமடையும். அவன் புரட்சிக்கு எதிராக, நாடோடிகளுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறான். அவன் இப்போது கட்டமைப்பின் ஒரு அங்கமாகிவிட்டான். இது இயல்பானதே. எதுவும் தவறாகிவிடாமல் இருந்தால் தவிர மனிதன் எப்போதும் நாடோடியாக இருக்க முடியாது. அது ஒரு பகுதி. அதை கடந்து போக வேண்டும். அதில் தங்கிவிடக்கூடாது. நீ ஒரு பகுதியில் இருந்துவிடக்கூடாது என்பதே அது. 7 முதல் 14 வயது வரை ஓரினச் சேர்க்கையாக இருத்தல் நல்லது. ஆனால் அவனது வாழ்க்கை முழுமையும் அப்படியே இருந்தால் அவன் வளரவே இல்லை, பக்குவமடையவே இல்லை என்பதே பொருள். பெண்ணுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இது வாழ்வின் பாகம். தன்னை விட எதிர்பாலினம் முக்கியத்துவம் பெற வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் உன்னால் எதிர்மறைகளின் லயத்தை, தகராறை, துன்பத்தை, பரவசத்தை அறிய முடியும். இன்பம், துன்பம் இரண்டையும். இது ஒரு பயிற்சி, மிக தேவையான ஒன்று. 35வது வயதில் ஒருவன் திருத்தி அமைக்கப்பட்ட உலகின் அங்கமாகிறான். பண்பாட்டை, முந்தைய பிறவிகளை, வேதங்களை, குரான் மற்றும் பைபிளை நம்ப ஆரம்பிக்கிறான். இப்போது அவன் மாற்றத்தை முழுமையாக எதிர்க்கிறான். ஏனெனில் மாற்றம் எனில் உனது வாழ்வு தடைபெறுகிறது. இப்போது மாற்றமடைந்தால் நீ இழக்க வேண்டியது நிறைய. நீ புரட்சி செய்ய முடியாது. நீ பாதுகாக்க விரும்புகிறாய். சட்டம், கோர்ட், அரசாங்கம் இவை தேவை உனக்கு. நீ இப்போது எதிரானவன் அல்ல. சட்டம், ஒழுங்கு, நீதி, அரசாங்கம் இவற்றின் பக்கம் இருக்கிறாய். 42வது வயதில் எல்லா வகையான உடல், மனரீதியான கோளாறுகள் எழுகின்றன. ஏனெனில் இப்போது வாழ்க்கை இறங்குமுகமாக இருக்கிறது. சக்தி இப்போது இறப்பை நோக்கி நகர்கிறது. ஆரம்பத்தில் உனது சக்தி நாள்தோறும் பல்கி பெருகி நீ மேன்மேலும்
மேன்மேலும் துடிப்பாய், மேன்மேலும் வலிமையாய், மேன்மேலும் சக்தியோடு இருந்து இப்போது அதற்கு நேர் எதிரானது நிகழ்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் வலிமை இழக்கிறாய். ஆனால் உனது பழக்கங்கள் போராடுகின்றன. உனது 35வது வயது வரை தேவையான அளவிற்கு உணவு உண்டுவிட்டாய். இப்போது நீ உனது பழக்கத்தை தொடர்ந்தால் உடலில் கொழுப்பு சேரும். இப்போது அந்த அளவு உணவு தேவையில்லை. அப்போது உணவு தேவைப்பட்டது, ஆனால் இப்போது தேவைப்படவில்லை. ஏனெனில் வாழ்வு இறப்பை நோக்கி நகர்கிறது. எனவே அந்த அளவு உணவு தேவையிராது. சிறு வயதில் செய்தது போல உனது வயிற்றை நீ நிரப்பிக்கொண்டு இருந்தால் எல்லா வகையான கோளாறுகளும் நிகழ ஆரம்பிக்கின்றன. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், மாரடைப்பு, தூக்கமின்மை இவையாவும் 42வது வயதில் நிகழ்கின்றன. 42 மிக ஆபத்தான நிலைகளில் ஒன்று. முடி நரைக்கிறது, கொட்ட ஆரம்பிக்கிறது, வாழ்க்கை இறப்புக்கு திரும்புகிறது. 42வது வயதிற்கு அருகில் வரும்போது ஆன்மீகம் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கிறது. அங்கும் இங்குமாக நீ ஆன்மீகத்தை முதலில் தொட்டிருக்கலாம். ஆனால் இப்போது ஆன்மீகம் முக்கியமான விஷயமாக மாறுகிறது. ஏனெனில் ஆன்மீகம் இறப்புடன் ஆழமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்போது மரணம் நெருங்குகிறது. ஆன்மீகத்திற்கான ஆசை வேகமாக எழுகிறது. தன்னிடம் வருபவர்கள் கிட்டத்தட்ட 42 வயதுக்காரர்கள் தான் என்பதை தான் கவனித்ததாக கார்ல் குஸ்டேவ் ஜங் என்ற பாதிரியார் எழுதியிருக்கிறார். ஆன்மீகத்தில் வேர்கொள்ளவில்லை என்றால் உனது மனநிலை சிறிது தவறினாலும் உன்னை சீர் செய்ய முடியாது. வயதானவர்களுக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. அவர்களது அடிப்படை தேவை ஆன்மீகம்தான். சமுதாயம் புற உலகை சார்ந்தது. உனக்கு ஆன்மீகம் பற்றி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றால் 42வது வயதில் மிகவும் சங்கடப்பட ஆரம்பிப்பாய். ஏனெனில் இந்த சமுதாயம் உனக்கு எந்த திக்கையும் எந்த கதவையும் எந்த திசையையும் உனக்கு காட்டவில்லை. உனக்கு 14 வயதாகும் போது இந்த சமுதாயம் போதுமான அளவு காமத்தை தருவதால் இது நல்லது. ஒவ்வொரு சந்தையிலும் காமம் மட்டுமே மறைபொருளாக விற்கப்படுகிறது. ஒரு பற்பசையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 10 சக்கரமுடைய வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு அரைகுறை உடையணிந்த பெண்ணைத்தான் உபயோகிக்கிறார்கள். வண்டியோ பற்பசையோ அதில் வித்தியாசமில்லை. பின்னால் நிற்பது பெண்தான். உண்மையில் விற்கப்படுவது அந்த பெண்தான். வண்டியோ பற்பசையோ விற்கப்படுவது இல்லை. நீ வாங்குவது எதுவானாலும் அந்த பெண்ணிற்காகத்தான். எல்லா இடத்திலும் காமம்தான் விற்கிறது. அதனால் புற உலகைச் சேர்ந்த இந்த சமுதாயம் இளைஞர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் எப்போதும் இளைஞர்களாகவே இருக்கப் போவதில்லை. அவர்களுக்கு 42 வயதாகும் போது இந்த சமுதாயம் திடீரென அவர்களை நட்டாற்றில் விட்டுவிடுகிறது. இப்போது என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இறப்பை சந்திப்பது எப்படி என்னும் ஒழுக்கமுறை கற்றுத்தரப்படவில்லை, பயிற்சி அளிக்கப்படவில்லை. அவர்களுக்கு எதுவும் தெரியாததால் பைத்தியம் பிடித்தது போலாகிவிடுகிறார்கள். இந்த சமுதாயம் அவர்களை வாழ தயார் செய்கிறது, ஆனால் சாக சொல்லித்தரப்படுவது இல்லை. வாழ்விற்கு பாடம் தேவைப்படுவது போல சாவதற்கும் பாடம் தேவை. என்னை என் வழியில் செயல்பட அனுமதித்தால் நான் எல்லா பல்கலைக்கழகங்களையும் 2 பிரிவாக பிரிப்பேன். ஒன்று இளைஞர்களுக்காக, மற்றொன்று வயதானவர்களுக்காக. இளையவர்கள் காமம், லட்சியம், போராட்டம் என வாழ்க்கை படத்தை கற்றுக்கொள்ள வரட்டும். அவர்களுக்கு வயதாகி 42 வயதாகும் போது அவர்கள் இறப்பை, கடவுளை, தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள மறுபடியும் வரட்டும். ஏனெனில் பழைய பாடங்கள் இப்போது பயனில்லை. அவர்களுக்கு புதிய பயிற்சி, புதிய ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. இப்போது அவர்கள் அடைந்துள்ள வளர்ச்சியில் நிலையாக இருக்க முடியும். இந்த சமுதாயம் அவர்களை அந்தரத்தில் விட்டுவிடுகிறது. அதனால்தான் மேற்கத்திய நாடுகளில் ஏகப்பட்ட மனக்கோளாறுகள். அந்த அளவிற்கு கிழக்கத்திய நாடுகளில் இல்லை. ஏனெனில் இப்போதும் கிழக்கத்திய நாடுகளில் ஒரு சிறிதளவு ஆன்மீக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அது முற்றிலுமாக மறைந்து விடவில்லை. தவறானதாக, போலியானதாக இருந்தாலும் கூட ஒரு மூலையில் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வின் நடு மையத்தில், சந்தைக்கு நடுவில் இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஓரத்தில் இருக்கிறது. கோவில் இருக்கிறது. பாதையின் நடுவில் இல்லாவிட்டாலும் ஒரு இடத்தில் இருக்கிறது. நீ ஒரு சில அடிகள் நடந்தால் போதும், அங்கு போய்விடலாம். மேற்கத்திய நாடுகளில் ஆன்மீகம் வாழ்வின் பாகமாக இல்லை. 42 வயதை நெருங்கும் அத்தனை மேற்கத்தியர்களும் மனப்பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். ஆயிரக்கணக்கான மனக்கோளாறுகள் நிகழ்கின்றன. அல்சர் வருகிறது. அல்சர் லட்சியத்தின் பாத சுவடுதான். ஒரு லட்சியவாதிக்கு நிச்சயமாக வயிற்றில் அல்சர் இருக்கும். லட்சியம் உன்னை சாப்பிடுகிறது. அல்சர் என்பது உன்னை நீயே சாப்பிடுவதுதான். நீ மிகவும் இறுக்கமாக இருப்பதால் உன்னுடைய வயிற்றின் உள்ளே மேலாக உள்ளதை உனது வயிறு அரித்து சாப்பிடுகிறது. நீ இறுக்கமாக இருப்பதால் உன்னுடைய வயிறு தளர்வடையாமல் இருக்கிறது. உனது மனம் இறுக்கமாக இருந்தால் உனது வயிறும் இறுக்கமாக இருக்கும். அல்சர் லட்சியம் உன்னுள் இருப்பதன் குறியீடு. உனக்கு அல்சர் இருந்தால் நீ ஒரு வெற்றியடைந்த மனிதன். உனக்கு அல்சர் இல்லை என்றால் நீ ஒரு ஏழை. உனது வாழ்க்கை தோல்வியடைந்தது.
உன்னுடைய 42வது வயதிற்கு கிட்டத்தட்ட உனக்கு மாரடைப்பு வந்தால் நீ வெற்றியாளன். அப்படியானால் நீ ஒரு அமைச்சர் அல்லது தொழிலதிபர் அல்லது நடிகர். இல்லாவிடில் எப்படி மாரடைப்பு வரும்? மாரடைப்பு வெற்றியின் விளக்க உரை. எல்லா வெற்றியாளர்களுக்கும் மாரடைப்பு வந்திருக்கிறது, வந்தே தீரும். அவர்களது முழு உடல் கட்டமைப்பும் ஆசை, லட்சியம், குறிக்கோள், எதிர்காலம், இல்லாத ஒன்றாகிய நாளை என்பதை போன்ற பல்வேறு விஷயங்களால் கெட்டு கிடக்கிறது. நீ கனவுகளிலேயே வாழ்கிறாய். உன்னுடைய அமைப்பு தாங்க முடியாத நிலைக்கு போய்விடுகிறது. எதிர்காலத்தை நினைத்து எப்போதும் இறுக்கமாகவே இருந்து இருந்து உனது வாழ்க்கை முறையே அப்படி மாறிவிடுகிறது. அது இப்போது மிகவும் ஆழமான பழக்கமாக மாறிவிடுகிறது. 42 வயதில் மறுபடியும் ஒரு மாறுதல் வருகிறது. ஆன்மீகத்தை பற்றி, வேறுபட்ட உலகத்தை பற்றிய நினைப்பு வருகிறது. அது மிக நீண்டதாக இருக்கிறது. ஆனால் இருக்கும் நேரமோ மிக குறைவு. இதற்குள் எப்படி உன்னால் கடவுளை, நிர்வாணாவை, முக்தியை, ஞானத்தை அடைய முடியும்? அதற்குத்தான் மறுபிறவி. பயப்படாதே, வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப நீ பிறப்பாய். பயப்படாதே, நேரம் இருக்கிறது. காலத்தை கடந்தது இருக்கிறது. உன்னால் அடைய முடியும். இந்தியாவில் 3 மதங்கள், ஜைனம், புத்த, இந்து மதங்கள் தோன்றியுள்ளன. அவை மறுபிறவி என்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேறு எதிலும் ஒத்துப்போவதில்லை. மிகவும் வேறுபட்ட கொள்கைகளை கொண்ட அடிப்படையான விஷயங்களான கடவுள், சுயம், இயற்கை என்பதில் கூட ஒத்துப்போகாத இந்த 3 மதங்களும் மறுபிறவி என்ற கொள்கையில் ஒத்துப்போகின்றன. இதில் ஏதோ இருக்க வேண்டும். பிரம்மத்தை அடைய அவகாசம் வேண்டும், அதிக கால அவகாசம் வேண்டும். இது மிகப்பெரிய தொலைதூர இலக்கு. ஆனால் 42வது வயதில்தான் உனக்கு ஆர்வம் வந்துள்ளது. இன்னும் 28 வருடங்கள் மட்டுமே பாக்கி உள்ளன. மேலும் இது ஆரம்பம் மட்டுமே. உண்மையில் 42வது வயதில் நீ ஆன்மீக உலகில் மறுபடியும் ஒரு குழந்தையாகி உள்ளாய். இன்னும் 28 வருடங்களே மீதமுள்ளன. காலம் மிக குறுகியதாக தெரிகிறது. மிக உயர்ந்த இடத்தை அடைய அவகாசம் போதாது. இந்துக்கள் பிரம்மம் என்றும், ஜைனர்கள் மோட்சம், எல்லா வகையான பிறவி வினை பயன்களிலிருந்தும் விடுதலை என்று அழைக்கின்றனர். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் கடந்த காலத்தில் உள்ளன. 28 வருடங்களுக்குள் எப்படி அவை எல்லாவற்றையும் கடப்பது? எப்படி அத்தனை கடந்த காலத்தையும் இல்லாமல் செய்வது? நல்லது, கெட்டது என அத்தனை பிறவி பயன் இருக்கும்போது 28 வருடங்களுக்குள் எப்படி உன்னுடைய பாபங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்ய போகிறாய்? முடியாது போல இருக்கிறது. கடவுள் எதிர்பார்ப்பது மிகவும் அதிகம். இது சாத்தியமில்லை. உனக்கு 28 வருடங்கள் மட்டுமே இருப்பதால் நீ விரக்தி அடைகிறாய். கடவுளின் மீது, ஆன்மாவின் மீது நம்பிக்கையற்ற புத்தர்கள் கூட மறுபிறவியை நம்புகின்றனர். நிர்வாணா, இறுதி நிலை, முழுமையான ஏதுமற்ற சூன்ய நிலை, பல பல பிறவிகளாக இந்த குப்பைகளால் நிரம்பியிருக்கும் நீ எப்படி 28 வருடங்களுக்குள் உன்னை சுத்தப்படுத்தி கொள்ளப் போகிறாய்? இது முடியாத செயலாக தோன்றுகிறது. அதனால் எல்லா மதங்களும் அதிக காலம் தேவைப்படுகிறது, அதிக அவகாசம் தேவைப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றன. குறிக்கோள் இருந்தால் அதற்கு நேரம் தேவைப்படுகிறது. என்னை பொறுத்தவரை உண்மையான ஆன்மீகவாதிக்கு நேரம் தேவையில்லை. அவன் இங்கேயே இப்போதே சுதந்திரம் பெற்றுவிட்டான். அவன் பிரம்மத்தை இங்கேயே இப்போதே பெற்றுவிட்டான். அவன் இப்போதே இங்கேயே முக்தி அடைந்து விட்டான். ஒரு ஆன்மீகவாதிக்கு நேரம் தேவையில்லை. ஏனெனில் ஆன்மீகம் என்பது காலத்தை கடந்த ஒன்று. அது இங்கே இப்போது நிகழ்வது. அது எப்போதும் அப்படித்தான் நிகழும். வேறு எதுபோலவும் அது நிகழாது. வேறு மாதிரி அது நிகழவும் முடியாது. 42 வயதில் தெளிவற்ற குழப்பமான நிலையில் முதல் ஆவல் எழுகிறது. என்ன நடக்கிறதென்று உனக்கு தெரியாது. ஆனால் ஓர் ஆர்வத்துடன் கோவிலை பார்க்க ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் ஒரு பார்வையாளனாக சர்ச்சுக்கு போவாய். சில நேரங்களில் ஓய்வான சமயங்களில் மேஜை மேல் தூசி படர்ந்து இருக்கும் பைபிளை புரட்டி பார்ப்பாய். தெளிவற்று ஒரு சிறு குழந்தை தெரியாமல் தனது பிறப்பு உறுப்போடு விளையாடுமே, அதுபோல தெளிவற்ற நிலையில் இருப்பாய். சில நேரங்களில் தனிமையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது எப்படி என்று தெரியாமல் திடீரென சாந்தத்தை உணருவோம். சில நேரங்களில் சிறுவயதில் கேட்ட மந்திரங்களை திரும்பச் சொல்ல ஆரம்பிப்போம். பாட்டி சொல்வதை கேட்டிருப்போம், அதை இப்போது சொல்ல ஆரம்பிப்போம். சிலர் யாராவது பாதை காட்டக்கூடிய குருவை தேடுவார்கள். சிலர் தீட்சை பெற்றுக்கொள்வர். மந்திரம் சில நாட்கள் சொல்வர். பின் சில நாட்கள் மறந்து விடுவர். பின் திரும்பவும் சொல்லத் தொடங்குவர். ஒரு தேடுதல். 47வது வயதில் இந்த தேடுதல் தெளிவு அடையும். இந்த தேடுதல் தெளிவடைய 7 வருடங்கள் தேவைப்படுகின்றன. இப்போது ஒரு அர்ப்பணிப்பு எழுகிறது. எல்லாமும் சரியாக நடந்து கொண்டிருந்தால் இப்போது உனக்கு வேறு எதிலும் ஆர்வம் இருக்காது. நான் மறுபடி எல்லாமும் சரியாக நடந்து கொண்டிருந்தால் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் அப்படி நடப்பது இல்லை. 49 வயதில் பெண்களின் மேல் உள்ள ஆர்வம் போய்விடுகிறது. பெண்ணுக்கு ஆணின் மேல் ஆர்வம் போய்விடுகிறது. மெனோபாஸ்
9வது வயதில் ஆணுக்கு காம உணர்ச்சி தோன்றுவதில்லை. அந்த விஷயம் சிறுபிள்ளைத்தனமாக முதிர்ச்சியற்ற விஷயமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த சமுதாயம் கட்டாயப்படுத்துகிறது. கிழக்கில் காமத்திற்கு எதிராக இருக்கின்றனர், காமத்தை அடக்கி வைக்கின்றனர். பையனுக்கு 14 வயதாகும் போது அதை அனுமதிப்பதில்லை. பையன் குழந்தையாகவே கருதப்படுகிறான். பெண்களை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு. பக்கத்து வீட்டு பையன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தன் வீட்டு பையன் இன்னும் குழந்தைதான், ஒரு தேவதை போல. அவன் வெகுளி போல தோன்றுகிறான். ஆனால் உண்மை அப்படியல்ல. அவன் கனவு காண ஆரம்பிக்கிறான். பெண் அவனுடைய கருத்தில் உணர்வில் நுழைகிறாள். நுழைந்தாக வேண்டும், அது இயற்கை. அவன் அதை மறைக்க வேண்டியிருக்கிறது. அவன் படுக்கையை நனைக்கும் கனவுகள் காண்கிறான். அதை மறைக்க வேண்டியிருக்கிறது. கிழக்கில் 14 வயது சிறுவன் குற்ற உணர்ச்சி கொள்கிறான். எல்லா இடத்திலும் ஒவ்வொருவருக்கும் அந்த வயதில் நடப்பதுதான் என்பது அவனுக்கு தெரியாததால் அவன் தனக்கு மட்டும் ஏதோ நிகழ்ந்துவிட்டது என நினைத்து கொள்கிறான். அவன் ஒரு தேவதை போல, ஒரு தூய்மையானவனாக, பெண்களை பற்றி கனவு காணாதவனாக, ஏன் பெண்களை பற்றி நினைப்பு கூட இல்லாதவனாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறான். ஆனால் அவனுக்கு ஈடுபாடு வந்தேயாக வேண்டும். இந்த சமுதாயம் அடக்கி வைக்கிறது அவனை. மேற்கில் இந்த அடக்கி வைத்தல் இல்லை, ஆனால் வேறு விதமான அடக்கி வைத்தல் இருக்கிறது. இது புரிந்து கொள்ளப்படல் வேண்டும். ஏனெனில் சமுதாயம் என்பது சுதந்திரமாக இருக்க விடாது. ஒரு விஷயத்தில் சுதந்திரமாக இருக்க விட்டுவிட்டால் மற்றொன்றில் தலையிடும். மேற்கில் இந்த அடக்கி வைத்தல் 49வது வயதில் எழுகிறது. மக்கள் காம உணர்வில் நீடித்து இருக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு மனிதன் தனது 90 வயது வரை காம உணர்ச்சி கொள்ள முடியும் என உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களே கூறுகிறார்கள். நீ ஒரு ஆண்மையுள்ளவனாக இருந்து ஆர்வம் இல்லையெனில் உனக்கு குற்ற உணர்ச்சி எழுகிறது. 49வது வயதில் ஒரு ஆணுக்கு அவனால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு செயல்பட முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சி வருகிறது. மடத்தனம் செய்யாதே, உன்னால் 90 வயது வரை செயல்பட முடியும், ஆனால் தொடர்ந்து செய் என கூறிக்கொண்டே இருப்பவர்களும் இருக்கிறார்கள். நீ நிறுத்திவிட்டால் உனது உறுப்புகளும் செயல்பாட்டை நிறுத்திவிடும். நீ காமத்தை நிறுத்திவிட்டால் உனது வாழ்வு உணர்வு குறைந்துவிடும். நீ சீக்கிரமே இறந்து போய் விடுவாய் என கூறுகிறார்கள். கணவன் நிறுத்திவிட்டால் மனைவி என்னாச்சு என்று கேட்கிறாள். இது உடல் ரீதியாக நல்லதல்ல, இது வேறு விதமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என்கிறான் கணவன். கிழக்கில் நாம் ஒரு விதமான மடத்தனம் செய்கிறோம், மேற்கில் வேறு விதமான மடத்தனம் நடக்கிறது. இது ஆதிகாலம் தொட்டு நடக்கிறது. ஒரு 14 வயது குழந்தைக்கு காம உணர்ச்சி எழுவது மதத்திற்கு எதிரானது, ஆனால் அது இயற்கை. அந்த குழந்தையால் எதுவும் செய்ய இயலாது. அது அவனுடைய கட்டுப்பாட்டை மீறிய செயல். அவனால் என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? 14 வயது குழந்தைக்கு பிரம்மச்சரியத்தை போதிப்பது அவனை அடக்கி வைப்பதாகும். அது முட்டாள்தனம். ஆனால் சடங்கு சம்பிரதாயம், மதம், பண்பாடு ஆகிய எல்லாமும் காம உணர்வுக்கு எதிரானது. குழந்தை அடக்கி வைக்கப்படுகிறது, இயல்பு தடை செய்யப்படுகிறது, குற்ற உணர்ச்சி ஊட்டப்படுகிறது. இதற்கு நேர் எதிரானது நடக்கிறது மற்றொரு திசையில். 49வது வயதிலும் மனிதர்கள் காமத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இல்லாவிடில் வாழ்க்கையை இழந்து விடுவாய் என கூறப்படுகிறது. 14 வயதில் இயல்பாக எழுவது 49 வயதில் தானாகவே குறைந்துவிடும். அப்படித்தான் இருக்க முடியும், ஏனெனில் ஒவ்வொரு வட்டமும் பூர்த்தி அடைய வேண்டும். அதனால்தான் இந்தியாவில் நாம் ஒரு மனிதன் தனது 50வது வயதில் வனப்பிரஸ்தா எனப்படும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்கிறோம். அவனது கண்கள் காட்டை நோக்கியும் அவனது முதுகு இந்த மார்க்கெட்டை நோக்கியும் இருக்க வேண்டும். வனப்பிரஸ்தா என்பது மிக அழகான ஒரு வார்த்தை. ஒருவர் காட்டை, இமயமலையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே இதன் பொருள். இப்போது அவர் ஆசை, லட்சியம், வாழ்க்கை இன்னும் அனைத்திற்கும் புறமுதுகு காட்ட வேண்டும். அவர் தானாக இருப்பதற்கு, ஏகாந்தமாக இருப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு முன் வாழ்க்கை வாழ வேண்டி இருந்தது. அவர் ஏகாந்தமாக இருக்க முடியாது. நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் இருந்தன. குழந்தைகள் வளர வேண்டி இருந்தன. இப்போது அவர்கள் வளர்ந்து விட்டனர், மனமாகிவிட்டது. உனக்கு 49 வயதாகும் போது உன் குழந்தைகளுக்கு மனமாகி இருக்கும். அவர்கள் நாடோடிகளாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு 28 வயதாகி இருக்கும். அவர்கள் நிலை பெற்று இருப்பார்கள். இப்போது நீ உன் நிலையிலிருந்து நகரலாம். நீ உன் வீட்டிலிருந்து வெளியேறலாம். நீ வீடற்றவனாய் மாறலாம். 49வது வயதில் ஒருவர் தியானம் செய்பவராய், பிரார்த்தனை செய்பவராய், உள்ளே பார்ப்பவராய், உள்நோக்கு உடையவராய், கானகத்தை நோக்கி செல்பவராய் மாற வேண்டும். 56வது வயதில் மறுபடியும் ஒரு மாறுதல், ஒரு புரட்சி நிகழும். இமயமலைக்கு செல்வது என்பது உண்மையிலேயே நிகழ வேண்டும். பயணம் செல்ல வேண்டும். வாழ்க்கை நிறைவு பெற ஆரம்பிக்கிறது. மரணம் நெருங்கி வருகிறது. 49வது வயதில் இனக்கவர்ச்சியில் ஆர்வம் போகும். 56வது வயதில் மற்றவர்கள், சமுதாயம், கிளப், அமைப்பு எல்லாவற்றிலும் ஆர்வம் இல்லாமல் போகும். 56வது வயதில் அனைத்து ரோட்டரி கிளப் மற்றும் லயன்ஸ் கிளப் என எல்லாவற்றிலிருந்தும் ராஜினாமா செய்ய வேண்டும்.
வேண்டும். அது இப்போது விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக தோன்றும். ஏதாவது லயன்ஸ் கிளப் அல்லது ரோட்டரி கிளப் சென்று பார்த்தால் டை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் அவர்களை பார்த்தால் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? லயன்ஸ், இந்த பெயரே முட்டாள்தனமாக இருக்கிறது. சிறுவயது பையன்களுக்கு சரிதான். சிறுவயது பையன்களுக்கு கப் என்றும் மகளிருக்கு லயன்ஸ் என்றும் அமைப்புகள் சிறுவயது பையன்களுக்கு வேண்டுமானால் சரி. ஆனால் பெரியவர்களுக்கு மனித மனம் எவ்வளவு தரம் தாழ்ந்துள்ளது என்பதையே இது காட்டுகிறது. 56வது வயதில் ஒருவர் எல்லா வகையான சமுதாய சங்கிலிகளில் இருந்தும் முடிந்தது என்ற வெளிவரும் அளவு பக்குவப்பட வேண்டும். போதுமான அளவு வாழ்ந்தாகிவிட்டது, போதுமான அளவு கற்றுக்கொண்டாகிவிட்டது. இப்போது அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு வெளியேற வேண்டியதுதான். 56 தான் ஒருவர் இயல்பாகவே சந்நியாசியாக மாறும் காலம். இப்போது சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் துறக்கலாம். இது இயல்பானது. எடுத்துக்கொண்டது போல விட்டு செல்லவும் வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு முன்வாசல் இருப்பது போல வெளியேறும் வழியும் இருக்கும். இல்லாவிடில் மூச்சு திணறும். நுழைந்த பின் வெளிவரவில்லை என்றால் வேதனையில் மூச்சு முட்டுகிறது என்பாய். வெளியேறும் வழி உண்டு. அதுதான் சந்நியாஸ், சமுதாயத்திலிருந்து வெளியேறும் வழி. உனக்கு 56வது வயதில் மற்றவர்கள் மீது கூட ஆர்வம் இருக்காது. 63வது வயதில் நீ மறுபடியும் ஒரு குழந்தையாகி போவாய். உன்மீது மட்டுமே உனக்கு ஈடுபாடு இருக்கும். அதுதான் தியானம், உள்நோக்கி செல்வது. மற்ற எல்லாமும் இல்லாமல் போய்விட நீ மட்டுமே இருப்பாய். திரும்பவும் நீ ஒரு குழந்தை போல மாறுவாய். வாழ்க்கையால் வளமாக்கப்பட்ட புரிதலோடு கூடிய புத்திசாலித்தனமான பக்குவப்பட்ட குழந்தை போல இப்போது திரும்பவும் நீ வெகுளியாக மாறுவாய். உள்நோக்கி செல்ல ஆரம்பிப்பாய். 7 வருடங்கள் மட்டுமே உள்ளன. மரணத்திற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இறப்பதற்கு நீ தயாராக வேண்டும். மரணத்திற்கு தயாராவது என்றால் என்ன? இறத்தலை கொண்டாடுவதுதான் மரணத்திற்கு தயாராவது. சந்தோஷமாக, மகிழ்வோடு, விருப்பமாக, வரவேற்போடு இறப்பதுதான் தயாராவது. இறைவன் உனக்கு கற்பதற்கு, இருத்தலுக்கு ஒரு வாய்ப்பை தந்தாய். நீயும் கற்றுக்கொண்டாய். இப்போது நீ ஓய்வெடுக்கும் நேரம். உன்னுடைய சொந்த இல்லத்திற்கு திரும்ப நினைக்கலாம். இது ஒரு சிறு பயணம். வேறு விதமான மனிதர்களுடன் அந்நியர்களை நேசித்து மாற்று பூமியில் சஞ்சரித்து நீ கற்றுக்கொண்டது அதிகம். இப்போது நேரம் வந்துவிட்டது. இளவரசன் அவனுடைய சொந்த ராஜாங்கத்திற்கு திரும்பியாக வேண்டும். 63 வயதுதான் ஒருவர் முழுக்க முழுக்க தன்னை நோக்கி திரும்பும் நேரம். முழு சக்தியும் உள்நோக்கி திரும்புகிறது. சக்தி சுழன்று வருகிறது. எங்கும் செல்வதில்லை. அதிகம் படிப்பதில்லை, பேசுவதில்லை. ஆழ்ந்த மௌனம், மேலும் மேலும் ஏகாந்தமாக இருப்பது, உன்னை சுற்றியுள்ள அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பது என சக்தி மெல்ல மெல்ல அடங்குகிறது. 70 வயதில் நீ தயார். இந்த இயல்பான அமைப்பு முறையை நீ கடைபிடித்தால் உனது மரணத்திற்கு 9 மாதங்களுக்கு முன்பாகவே மரணம் வந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரிந்துவிடும். தாயின் கருவறையில் குழந்தையாய் 9 மாதங்கள் கழித்தது போல அதே 9 மாதங்கள் முழுமையாக சந்தேகமற்று நிச்சயமாக மறுபடியும் கழியும். மரணம் வருவதற்கு 9 மாதங்களுக்கு முன்பாக உனக்கு தெரிய வரும். இப்போது மறுபடியும் நீ கருவறைக்குள் செல்கிறாய். இந்த கருவறை அம்மாவிடமில்லை. இப்போது அது உன்னுள் இருக்கிறது. கோவிலின் உள்ளே கடவுள் இருக்கும் இடத்தை இந்தியர்கள் கர்ப்பகிரகம், கருவறை என்று அழைக்கின்றனர். நீ ஒரு கோவிலுக்கு சென்றால் அந்த கோவிலிலேயே மிக முக்கியமான இடத்தை கருவறை என்று அழைப்பதை நீ காணலாம். அவை ஆழ்ந்து ஆராய்ந்து வேண்டுமென்றே அப்படி குறியீடாக அழைக்கப்படுகின்றன. இதுதான் ஒருவர் செல்ல வேண்டிய இடம். கடைசி கட்டமாக 9 மாதங்கள் ஒருவர் தன்னுள்ளேயே, தனது உடலேயே கருவறையாக்கி தன்னுள்ளே நுழைய வேண்டும். எங்கே தீபம் எப்போதும் ஒளிவீசி கொண்டிருக்கிறதோ, எங்கே எப்போதும் வெளிச்சம் உள்ளதோ, எங்கே எப்போதும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறானோ, எது ஆலயமோ அங்கே, அந்த உள்ளார்ந்த கருவறையினுள் அங்கேதான் ஒவ்வொருவரும் சென்றாக வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. இந்த இயற்கையின் நியதிக்கு எதிர்காலம் தேவையில்லை. இந்த கணத்தில் இயல்பாக இருத்தலே போதுமானது. அடுத்த கணம் அதிலிருந்தே உருவாகி வரும். பிறக்கும் ஒரு குழந்தை வாலிபனாவதற்கு திட்டமிடல் எதுவும் தேவையில்லை. அதுவே நிகழும், இயல்பாக நிகழும். ஆறு பெருகி கடலை சென்றடைவது போல நீயும் பெருகி செல்கையில் முடிவுக்கு கடலுக்கு வந்தடைவாய். ஆனால் அதற்கு இந்த கணத்தில் இயல்பாக பொருந்தி இருப்பது போல இருக்க வேண்டும். ஆசை, லட்சியம், எதிர்காலம் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நீ இந்த கணத்தை தவறவிட்டு விடுவாய். இந்த கணத்தை தவறவிட்டு விடுவது உன்னுள் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி விட்டுவிடும். ஏனெனில் அங்கு ஒரு இடைவெளி உருவாவதால் நீ எப்போதும் ஒரு அழுத்தத்தை உணருவாய். ஒரு குழந்தை தனது குழந்தை பருவத்தை சரியாக வாழவில்லை எனில் பின் அந்த வாழாத குழந்தை பருவம் இளமை பருவத்தில் நுழையும்.
ஏனெனில் அது எங்கு செல்லும்? அது வாழப்பட வேண்டும். ஒரு குழந்தைக்கு 4 வயதிருக்கும் போது ஆடி ஓடி பாடி குதித்து பட்டாம்பூச்சி பிடித்து விளையாடினால் அது அழகு. ஆனால் 20 வயதான இளைஞன் பட்டாம்பூச்சி பின் குதித்து ஓடினால் அது பைத்தியக்காரத்தனம். அப்போது நீங்கள் அவனை பைத்தியம் என ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவீர்கள். 4 வயதில் செய்யும்போது அது தவறல்ல, அது இயல்பானது, செய்ய வேண்டிய ஒரு செயல். அது ஒரு சரியான செயல். ஒரு குழந்தை பட்டாம்பூச்சியின் பின் ஓடவில்லை என்றால்தான் ஏதோ தவறு. அந்த குழந்தையை டாக்டரிடம் காட்ட வேண்டும், பின் அது சரியாகிவிடும். ஆனால் 20 வயதான ஒருவன் பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டு ஓடினால் ஏதோ பிசகு என நீ சந்தேகப்படுவாய். அவன் வளரவே இல்லையே, உடல் வளர்ந்துள்ளது, மனம் வளரவே இல்லை. அது எங்கேயோ அதன் குழந்தை பருவத்திலேயே உள்ளது. அவன் தனது குழந்தை பருவத்தை முழுமையாக வாழ அனுமதிக்கப்படவில்லை. அவன் தனது குழந்தை பருவத்தை முழுமையாக வாழ்ந்திருந்தால் பின் அவன் ஒரு அழகிய வாலிபனாக, புதியவனாக, குழந்தை பருவ வாசனையே அற்றவனாக இருப்பான். பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல தனது குழந்தை பருவத்தை கழற்றி போட்டு விடுவான். அவன் புதிதாக வெளிவருவான். அவனுக்கு இயல்பான புத்திசாலித்தனம் மலர்ந்திருக்கும். அவன் மடையனாக தோன்ற மாட்டான். இளமை பருவத்தை முழுமையாக வாழ். பழமைவாதிகளின் பேச்சை கேட்காதே. அவர்களை உன் வழியிலிருந்து விலக்கிவிடு. அவர்கள் கூறுவதை கவனிக்காதே. ஏனெனில் அவர்கள் இளமையை கொன்றுவிடுவர். அவர்கள் இளமையை அடக்கி வைப்பர். அவர்கள் காமத்திற்கு எதிரானவர்கள். எங்காவது ஒரு சமுதாயம் காமத்திற்கு எதிரானதாக இருக்குமானால் பின் காமம் என்பது வாழ்வு முழுவதும் பரவியிருக்கும். அது விஷமாக மாறிவிடும். வாழு, அனுபவித்துவிடு. 14 வயதிலிருந்து 21வது வயது வரை ஒரு பையன் சிற்றின்பத்தின் முழுமையான ஆற்றலோடு இருப்பான். உண்மையில் 17 அல்லது 18வது வயதில் அவன் அதன் உச்சத்தில் இருப்பான். அந்த அளவு ஆற்றலுடன் மறுபடியும் ஒருபோதும் அவன் இருப்பதில்லை. அந்த நாட்களை அவன் தவறவிட்டுவிட்டால் 17, 18 வயதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிற்றின்ப பரவசத்தை திரும்பவும் அவனால் அடையவே முடியாது. இந்த சமுதாயம் குறைந்தபட்சம் 21 வயது வரையாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடி என்று வலியுறுத்துகிறது. அதாவது சிற்றின்பத்தில் திளைக்கக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய, அதை அறியக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தவறவிடப்படுகிறது. 22 வயதில் சிற்றின்பத்தை பொறுத்தவரையில் உனக்கு வயதாகிவிட்டது. 17 வயதில் நீ உச்சத்தில் இருக்கிறாய். மிகுந்த ஆண்மையுடன் வலிமையானவனாக சிற்றின்ப பரவசம் உனது ஒவ்வொரு அணுவிலும் பரவ முடியும் வகையில் இருக்கிறாய். உனது முழு உடலும் ஆனந்த பரவசத்தில் முக்குளித்து எழும். நான் சிற்றின்பம் பேரின்பமாக முடியும் என கூறுவது 70 வயது கிழவர்களிடம் அல்ல, 17 வயது வாலிபனிடம் என்பதை நினைவில் கொள். வயதான ஒருவர் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற எனது புத்தகத்தை படித்துவிட்டு என்னிடம் வந்து, நாங்கள் உங்கள் புத்தகத்தை படித்தோம், ஆனால் அதுபோல எதையும் அடையவில்லையே என்று கேட்கிறார். எப்படி உங்களால் அடைய முடியும்? நீங்கள் அந்த பருவத்தை தவறவிட்டு விட்டீர்கள். அது மறுபடியும் வராது. அதற்கு நான் பொறுப்பல்ல, உங்களுடைய சமுதாயம்தான் பொறுப்பு. அது கூறுவதை கேட்ட நீங்கள் தான் பொறுப்பு. 14 வயதிலிருந்து 21 வயது வரை சிற்றின்பத்தை அனுபவிக்க, முழுமையாக சுதந்திரமாக அனுபவிக்க அனுமதிக்கப்படும் ஒரு குழந்தை அதன்பின் காமத்தை பற்றி கவலைப்படவே மாட்டான். அதை கண்டுகொள்ளவே மாட்டான். அவன் முழு விடுதலை அடைந்து விடுவான். அவன் பிளேபாய் அல்லது பிளேகர்ல் பத்திரிகைகளை பார்க்க மாட்டான். அரை நிர்வாண படங்களை ஒளித்து வைக்க மாட்டான். பெண்களை துரத்துவதோ தொட்டு பார்க்க துடிப்பதோ அவனிடம் இருக்காது. இந்த விஷயங்கள் அருவருப்பானவை. ஆனால் நீ இவற்றை சகித்து கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி எல்லோரும் வக்கிரமாகி போனார்கள்? என்ன நடந்தது என்பதை உணராமல் இருக்கிறாய். பெண்ணின் உடலை உரச ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீ தவற விடுவதே இல்லை. என்ன அசிங்கம்! உடலை உரசுவது. உன்னுள் ஏதோ ஒன்று நிறைவடையாமல் இருக்கிறது. ஒரு கிழவன் காம கண்களோடு பார்ப்பதை எதனோடும் ஒப்பிடவே முடியாது. இந்த உலகத்திலேயே மிக அசிங்கமான விஷயம் ஒரு கிழவனின் கண்களில் காமம் இருப்பதுதான். அவனுடைய கண்கள் வெகுளித்தனமாக இருக்க வேண்டும். அவன் இப்போது எல்லாவற்றிலிருந்தும் வெளிவந்திருக்க வேண்டும். அசிங்கமானது சிற்றின்பம் என்பது இல்லை. நினைவில் கொள், நான் சிற்றின்பம் அசிங்கமானது என கூறவில்லை. அது தன் பருவத்தில், அது வரவேண்டிய நேரத்தில் இருந்தால் காமமும் அழகானது. அதுவே முறை தவறான நேரத்தில், பருவம் தவறான சமயத்தில் வந்தால் அதுவே அசிங்கம். 90 வயதான ஒரு மனிதனிடம் காமம் இருப்பின் அது ஒரு நோய். அதனால்தான் மக்கள் அப்படிப்பட்டவர்களை அசிங்கம் பிடித்த கிழவன் என்கிறார்கள். அது அசிங்கமானது. இளைஞன் காம உணர்வோடு இருத்தல் அழகானது. அவன் உயிர் துடிப்போடு உணர்வோடு இருக்கிறான். கிழவனிடம் காம உணர்வு இருந்தால் அவன் பக்குவப்படவே இல்லை. தனது வாழ்வை வாழவே இல்லை. வெறுமையான வாழ்வாக இருந்தது என்பதையே அது காட்டும். அவன் சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டான். இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவன் தனது மனதில் காமத்தை பற்றி நினைத்து கொண்டு, அதை பற்றி கற்பனை செய்து கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கிறான்.
நினைவில் வைத்துக்கொள், ஒரு இயல்பான சமுதாயம் 14 வயதிலிருந்து 21 வயது வரை சிற்றின்ப அனுபவத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பதில்லை. பின் அந்த சமுதாயத்தில் காம உணர்வு குறைவாகவே உள்ளது. குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின் காமம் இருப்பதில்லை. அந்த நோய் அங்கு இருப்பதில்லை. அந்த காலம் கனிந்து வரும்போது சிற்றின்பத்தை அனுபவித்துவிடு. அந்த தருணம் கடந்த பின் அதை மறந்துவிடு. ஆனால் முழுமையாக வாழும்போது மட்டுமே நீ இப்படி செய்ய முடியும். இல்லாவிடில் உன்னால் மறக்கவும் மன்னிக்கவும் முடியாது. நீ அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பாய். அது உன் உள்ளே ஒரு காயமாகவே இருக்கும். கிழக்கத்திய நாடுகளில் இருக்கும் பழமைவாசிகளின் பேச்சை கேட்காதே. அவர்கள் கூறுவதை கேட்காதே. இயற்கையை கவனி. இதுதான் காதலிக்க நேரம் என இயல்பு கூறினால் காதலி. இதுதான் ஒதுக்கி தள்ள வேண்டிய நேரம் என இயல்பு கூறினால் ஒதுக்கி தள்ளிவிடு. அதே போல மேற்கத்திய நாட்டில் உள்ள மனோதத்துவவாதிகளின் பேச்சை கேட்காதே. அவர்களின் முட்டாள்தனமான வாதத்தை நம்பாதே. ஜான்சன் போன்ற பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் பரிசோதித்து ஆராய்ந்து கூறும் எதுவாக இருந்தாலும் தேவையில்லை. ஏனெனில் அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது. உண்மையில் இந்த பேராசிரியர்கள் ஜான்சன் மற்றும் கின்சஸ் போன்றவர்களெல்லாம் கலவையை பார்த்தே மகிழும் நோய் கொண்டவர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன். அவர்களே காமநோய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ஒருவன் எதற்காக 1000 பெண்ணுறுப்புகளை கருவியால் சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும்? கலவி நடக்கும்போது பெண்ணுறுப்பின் உள்ளே என்ன நடக்கிறது என்ற பரிசோதனை தேவையா? பரிசோதிக்க அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? என்ன மடத்தனம் இது? ஆனால் விஷயங்கள் திரிந்து போகும்போது இதுபோலதான் நடக்கும். இப்போது இந்த பேராசிரியர்களும் மற்றும் ஜான்சன் போன்றவர்களும் இதில் கைதேர்ந்து திறமைசாலிகளாகி விட்டனர். அவர்கள் இதில் நிபுணர்களாகி விட்டனர். உனக்கு ஏதாவது பாலுணர்வு பிரச்சனை என்றால் அதில் இவர்கள்தான் நீ போக வேண்டிய கடைசி நிபுணர்கள். ஆனால் இவர்களெல்லாம் தங்களது இளமையை தவறவிட்டவர்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். மேலும் இவர்கள் தங்களது பாலுணர்வு வாழ்வை சரியாக வாழாதவர்கள். எங்கோ ஏதோ இன்னும் அவர்களுக்கு மீதமிருக்கிறது. அதை அவர்கள் இப்படி தீர்த்து கொள்கிறார்கள். ஒரு விஷயம் விஞ்ஞான ஆராய்ச்சியில் இருக்கும்போது அதில் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போது அவர்கள் மின்சாரத்தால் இயங்கும் ஆணுறுப்பு போன்ற ஒன்றை செய்து வைத்துக்கொண்டு அதன் மூலம் பெண்ணின் உடலுக்குள் உடலுறவின் போது என்ன நிகழ்கிறது, உச்சக்கட்ட பரவசம் எப்போது நிகழ்கிறது, என்ன வகையான அமிலங்கள் சுரக்கின்றன, என்ன வகையான அமிலம் சுரக்கவில்லை, எத்தனை நேரம் ஒரு பெண்ணால் தாக்குப்பிடிக்க முடியும் என்றெல்லாம் விடை காண முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண் தனது இறக்கும் தருவாயில் கூட உடலுறவு கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். உண்மையில் அவர்களது ஆலோசனை என்னவென்றால், ஒரு பெண் தனது மாதவிலக்கு நிறைவு மெனோபாஸ் ஏற்பட்ட பின் எப்போதையும் விட உடலுறவில் அதிகமாக ஈடுபட முடியும் என்கின்றனர். அதாவது 49 வயதுக்கு பின். ஏன் அவர்கள் அப்படி கூறுகின்றனர்? ஏனெனில் 49 வயதுக்கு முன் பெண்கள் கர்ப்பமடைவதை பற்றி பயம் கொள்வர். அவள் மாத்திரை சாப்பிட்டால் கூட அதை முழுமையாக நம்ப முடியாது. எனவே பயம் இருக்கும். 49வது வயதில் மெனோபாஸ் நிகழ்ந்து மாதவிலக்கு நின்றுவிட்டால் பின் பயம் இருக்காது. பெண்ணுக்கு முழுமையாக விடுதலை. இவர்களுடைய அறிவுரை பரவினால் பெண்கள் டிராகுலாக்களாக மாறிவிடுவார்கள். வயதான பெண்கள் ஆண்களை துரத்துவர். ஏனெனில் இப்போது அவர்களுக்கு பயமில்லை. எந்த பொறுப்பும் இல்லாமல் அனுபவிக்க சரியான நேரம் இது என்று கூறுகின்றனர். ஆண்களுக்கும் இதுபோலவே இருப்பதாக கூறுகின்றனர். 60வது வயதிலும் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் புணரக்கூடிய ஒரு மனிதனை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மனிதன் ஒரு வெறி பிடித்தவன். அவனது உடலிலும் உணர்ச்சிகளிலும் ஏதோ தவறு நிகழ்ந்துள்ளது. 60 வயதிலுமா? அவன் சராசரி மனிதன் அல்ல. 49வது வயதில் இயல்பாகவே மனிதனுக்கு அந்த ஈடுபாடு போய்விடும். அது வருவது போலவே போய்விடும். நான் எனது பல பிறவிகளின் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். எனக்கு நினைவில் இருக்கிறது. அதில் ஆர்வம் இருக்காது. வரும் அனைத்தும் போயாக வேண்டும். எழும் அனைத்தும் விழும். எலும்பும் அலைகள் கரைந்து போகும். அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. 14 வரும், 49க்கு அருகில் போய்விடும். ஆனால் 60 வயதில் நாளொன்றில் 5 தடவை உடலுறவு கொள்ளும் ஆண் ஏதோ தவறு நிகழ்ந்துள்ளது. மிகவும் தவறானது ஏதோ நடந்துவிட்டது. அவரது உடல் சரியான முறையில் செயல்படவில்லை. இது ஆண்மையற்ற தன்மையின் எதிர் துருவம், எதிர்முனை. 14 வயது பையன் பாலுணர்வை உணரவில்லை என்றால், 18 வயது வாலிபனுக்கு எந்த காம இச்சையும் எழவில்லை என்றால் ஏதோ தவறு. அவனை டாக்டரிடம் காட்ட வேண்டும். 60 வயதானவன் ஒரு நாளில் 5 முனை புணர்ந்தால் ஏதோ தவறு. அவனது உடல்நிலை தடுமாறிவிட்டது. அது இயல்பாக செயல்படவில்லை. நீ இந்த கணத்தில் முழுமையாக வாழ்ந்தால் பின் எதிர்காலத்தை பற்றிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. குழந்தை பருவத்தை சரியாக முழுமையாக வாழ்வது ஒரு சக்தி கடலான, உயிரோட்டமான, உயிர்ப்பான, இனிப்பான இளமை பருவத்தை கொண்டு வரும். இளமை பருவத்தை இயல்பாக சரியாக வாழ்வது அமைதியான, அடங்கிய, நிறைவான வாழ்வை தரும். அமைதியான, நிறைவான வாழ்க்கை உனக்கு ஆன்மீக தேடலை கொண்டு வரும். வாழ்க்கை என்பது என்ன?
வாழ்வது மட்டும் போதாது, ஒருவர் அதன் மர்மத்துக்குள் ஊடுருவ வேண்டும். அமைதியான நிறைவான வாழ்க்கை உன்னுள் ஆன்மீக கணங்களை தரும். தியானம் என்பது குப்பையாக தேவையற்றவைகளாக உன்னுள் உள்ள எல்லா விஷயங்களையும் புறக்கணிக்கும் ஆற்றலை தரும். இந்த முழு வாழ்வும் குப்பையாகிவிடும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, எப்போதும் விலைமதிப்பற்றதாக என்றுமே அழியாத ஒரே ஒரு விஷயம், அது உனது விழிப்புணர்வு தான். 70வது வயதில் நீ இறப்பதற்கு தயாராகும் போது சரியான முறையில் நீ வாழ்ந்திருந்தால், கணத்துக்கு கணம் வாழ்ந்திருந்தால், எதிர்காலத்துக்கு ஒத்தி போடாமல் வரும் காலத்தை பற்றி கனவு காணாமல் இந்த கணத்தில் வருவது எதுவோ அதை முழுமையாக அனுபவித்து வாழ்ந்திருந்தால், உனது இறப்பு வருவதற்கு மிகச்சரியாக 9 மாதங்களுக்கு முன்னால் உனக்கு தெரியும். உனக்கு விழிப்புணர்வு மிகவும் வளர்ந்துவிட்ட நிலையில் மரணம் வந்து கொண்டு இருப்பதை உன்னால் பார்க்க முடியும். பல சந்நியாசிகள் தங்கள் இறப்பை முன்கூட்டியே அறிவித்துள்ளனர். ஆனால் தன்னுடைய இறப்பை மிகச்சரியாக 9 மாதங்களுக்கு முன்பு அறிவித்த நிகழ்ச்சி ஒன்று கூட எனக்கு தெரிந்தது இல்லை. இறந்த கால சுமையற்ற விழிப்புணர்வுள்ள ஒரு மனிதன் மிக சரியாக 9 மாதங்களுக்கு முன்னர் கூறிய ஒருவன், வரும் காலத்தை பற்றி சிந்திக்காத ஒருவன் இறந்த காலத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டான். அவை இறந்த காலமும் எதிர்காலமும் சேர்ந்தே இருக்கின்றன. நீ எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது என்னவெனில் இறந்த காலத்தின் பிரதிபலிப்பு தான். இறந்த காலத்தை பற்றி சிந்திப்பது ஏனெனில் எதிர்காலத்தை திட்டமிடுதல் தான். அவை சேர்ந்தே இருக்கின்றன. நிகழ்காலம் இவை இரண்டில் இருந்தும் மாறுபட்டது. இந்த கணத்தில் இப்போது இங்கே வாழும் ஒரு மனிதன் எதிர்காலத்தினாலோ இறந்த காலத்தினாலோ சலனப்பட மாட்டான். சுமையற்று இருப்பான். அவனிடம் சுமக்க எதுவும் இருக்காது. அவன் சுமையில்லாமல் நகர்வான். புவியீர்ப்பு விசை அவனை பாதிக்காது. உண்மையில் அவன் நடக்க மாட்டான், பறப்பான். அவனுக்கு சிறகுகள் இருக்கும். அவன் இறப்பதற்கு முன், மிகச்சரியாக 9 மாதங்களுக்கு முன் அவனுக்கு தனது இறப்பு வரப்போகிறது என்று தெரிந்துவிடும். அவன் மகிழ்ச்சி அடைவான், கொண்டாடுவான். அவன், என்னுடைய கப்பல் வரப்போகிறது, சிறிது காலம்தான் நான் இன்னும் இந்த கரையில் இருப்பேன், விரைவில் நான் எனது வீட்டிற்கு போய்விடுவேன். இந்த வாழ்க்கை அழகானதாக இருந்தது, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நான் அன்பு செய்தேன், கற்றுக்கொண்டேன், வாழ்ந்தேன், தெளிவடைந்தேன். எதுவும் இன்றி அங்கு வந்தேன். ஆனால் போகும்போது பக்குவப்பட்டு அனுபவப்பட்டு போகிறேன் என்று எல்லோரிடமும் கூறுவான். அவன் நிகழ்ந்த எல்லாவற்றிற்கும் நன்றியோடு இருப்பான். நல்லது, கெட்டது, சரி, தவறு என அவன் கற்றுக்கொண்ட எல்லாவற்றிற்கும், அவன் பாடம் கற்றுக்கொண்ட தவறுகளுக்கும் சேர்த்து நன்றி கூறுவான். அவன் சந்தித்த ஞானிகளுக்கு மட்டுமின்றி பாபிகளுக்கும் கூட. ஏனெனில் அவன் அவர்களிடமிருந்தும் தெரிந்து கொண்டிருக்கிறான். அவர்களும் உதவி செய்திருக்கின்றனர். எதிரிகள், நண்பர்கள், உதவி செய்தவர்கள், அவனை ஏசியவர்கள் என எல்லோரும் அவனுக்கு உதவியவர்களே. கோடை, குளிர், பசி, தாகம், தூக்கம், நிறைவு என எல்லோரும் உதவி செய்பவைகளே. ஒருவன் எல்லாவற்றிற்கும் நன்றி கூற வேண்டும். அது வாழ்வின் முடிவு அல்ல, அது இறுதி நிலை. உனக்கு வாழ்க்கையை பற்றி தெரியாததால் அது முடிவு போல தோன்றும். வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு அது சிகரமாக, உச்சகட்டமாக, உயர்நிலையாக தோன்றும். இறப்பு ஒரு நிறைவு, சிகரம். வாழ்க்கை அதனோடு முடிந்து விடுவதில்லை. உண்மையில் வாழ்க்கை அங்குதான் மலர்கிறது. அதுதான் வாழ்வின் மலர். ஆனால் இறப்பின் அழகை தெரிந்து கொள்ள ஒருவர் இறப்பதற்கு தயாராக வேண்டும். அந்த கலையை தெரிந்து கொள்ள வேண்டும்.